திருமாவர்களுக்கு வந்து தமிழரோட குடிமுறை என்னன்னு தெரியும். ஆனா எதுக்கு அவர் முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கிற 6 சீட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. தூங்குறவனை எழுப்ப முடியும்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவனு எழுப்ப முடியாது. அண்ணன் திருமாவர்கள் இப்ப தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னா, இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம சொல்றோம் ராஜராஜன்னா அருள்மொழிவர்மன் நம்ம சொல்றோம், ராஜேந்திரன்னா மதுராந்தகன் நம்ம சொல்றோம். வணக்கம். என்ன சிவா, நேற்று செய்தி பார்த்தியா? திருமாவளவன் என்ன செய்தி? திருமாவளவன் நேற்று முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வில் அவரோட பெருமையை பேசாமல் தமிழ் மன்னர்களை தூட்டுறதும், தமிழ் மன்னர்கள் யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ் மன்னர்கள் தான் ஆதியத்தை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறதும், இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு நீ நினைக்கிற? ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழர்னு பேசுறதுனால எங்களை சாதி கட்சியா பார்த்தாங்க, திராவிடம் கருணாநிதினு சொன்னாரு. இப்போ என்னடானா அந்த திராவிடத்துக்குள்ளேயே கூட்டணி வச்சுட்டு எங்க போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. நம்ம தமிழ் தேசியவாதிகள், நம்ம ஐயா காமராஜர், நம்ம காங்கிரஸ்லயே அவர் இருந்தாலும் கிழிஞ்ச சட்டையை துண்டை போட்டு மறைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில இவர் அதே துண்டை இப்படி கையில போட்டு 4 சீட்டு 5 சீட்டுன்னு பேசிட்டு இருக்காருன்னா, அப்ப அவர் அரசியல் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். இப்போ புதுசா ஒரு கட்சி வந்து கூட்டணியில சேர போகுது, அவங்களுக்கு இவங்களோட ஒரு இலக்கம் அதிகமாக கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிப்படுது. அதனால இன்னும் கொஞ்சம் முட்டை வேகமாக கொடுக்குறாதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. உண்மையே அதுதானே. இப்ப தேமுதிக வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு சேர்த்து கிடைக்க போகுது. பேசுற பேரத்துல எப்பா முழு வேரலையும் பிடிக்காதுன்னு திருமாவை முழு புடின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. கொடுக்குற முட்டை கொஞ்சம் அழுத்தமா கொடுத்தாதானே கிடைக்கிற சீட்டு கிடைக்கும். அண்ணன் கேட்டுட்டாங்கன்னா, திருமாவர்கள் கேட்டு விட்டாருன்னா கிடைக்கிற 6 சீட்லயும் 2 சீட்டு கம்மியாகும். அதிமுக கூடயும் இப்ப கூட்டணி போக முடியாத நிலைமையில யார் இருக்கா? திருமாவளவன் இருக்காரு. ஏன்னா சின்னமாங்கா அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டாரு. அண்ணன் ஐயா அன்புமணி அவர்கள் கூட்டணி வச்சிட்டாரு. இப்ப ராமதாஸ் ஐயா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. இப்ப எந்த பக்கமே நம்ம என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க இல்லையே. அதுதான் திருமாவளவன் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. நம்ம அது உங்களுக்கு தெரியாதா? நம்ம ராமதாஸ் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல பாத்துக்க அப்படின்னு. அப்ப இதுக்கு மேல ஒரு ஆதாரமே தேவையில்லைன்னா, அவரு தன்னுடைய கூலிக்காகவும் கிடைக்கக்கூடிய 1-2 சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எதையும் அடமானம் வைப்பார் என்பது வெளிப்படையா தெரியுதுன்னா, இவர் கோட்பாடுன்னு எந்த இடத்துலயுமே இல்லைன்னா, இவங்க வந்து பிஜேபி கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கூட எத்தனை முறை கூட்டணி வச்சிருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். திமுகவை கழுகி ஊத்தி தாய்மண் பத்திரிகையில் எழுதுனது யார், தாய்மண் இதழில் எழுதுனது யாருன்னா இதே திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் தான். இப்ப ராமசாமி ஒரு மறுபரிசீலனை என்று எழுதுனது இதே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா இன்னைக்கு ராமசாமி எங்கள் கொள்கை தலைவருங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. இதுலயே தெரியலையானா இவருக்கு இன்னும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா இவர் இன்னும் போய் அதை நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தேசிய தலைவரை கூட இவர் பேசுவாரு. அண்ணா தேசிய தலைவரையும் பேசிட்டாரு, இன்னும் அதிகமா பேசுவாரு. 2 இலக்க சீட்டு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். உண்மைதான், கண்டிப்பா பேசுவாரு. 2 இலக்க சீட்டு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்காது. அது எந்த காலத்திலயும் கொடுக்க போறது இல்ல. இவருக்கு கொடுத்த சீட்டு ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பிள்ளைகள், நீங்களும் நானும் இந்த இனத்தின் விடுதலையே இறுதி இலக்குன்னு நிக்கிறேன். அவரு இறுதி இலக்கே வந்து 10 சீட்டு 12 சீட்டு தாங்கிறப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாதிரிதான் வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் தனியா ஒத்த சீட்டு ராசான்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காது. அவர் இந்த டைம் அதை சீட்டு கொடுக்குறாங்களா ஒத்த சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவரும் நம்ம தமிழ் தேசிய கட்சின்னு சுத்திட்டு இருக்காரு. இது மாதிரி நம்ம கூட்டத்துக்குள்ளேயே நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளுக்கு நிறைய பின்னடைவா இருக்கு. ஆனா இன்னைக்கு திராவிடம்னு பேசக்கூடிய கட்சிகளாகட்டும், இப்ப நம்ம வந்து ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். திமுக மாதிரிதான் இன்னொரு தாவேக்காங்கிறது இன்னொரு திராவிட கட்சி. அவங்க வந்து எதுக்கு தமிழ் தேசியம்னு ஒண்ணு சும்மா பேருக்கு கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ தூரம் அவங்கள உயர்த்தி கூட பேச வேணாம்னு நினைக்கிறேன். இந்த பக்காமாஸ் கட்சி வந்து தாவேக்கா அவ்வளோ அவங்களோட இன்னும் கீழன்னு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம். அண்ணனும் வந்து அதான் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களுக்காவது ஏதோ ஒரு கோட்பாடு தப்பாக இருந்தாலும் ஒரு கோட்பாடுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த தற்கூதி கூட்டம் வருது. இதை வந்து எந்த இது கணக்குலையும் சேர்த்துக்க முடியாது. இதை வந்து வரலாற்றிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கூட்டம். ஒரு கிருமி கொரோனா மாதிரி சொல்றீங்க. காலகேர் கூட்டம் மாதிரி கூட்டம். காலகேர்களே நம்மள தானே காட்டினாங்க. அவங்க நம்மள காட்டுறாங்க. அது அந்த தேசத்துல அப்படிதானே நம்மள காட்டுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த தற்கூதி கூட்டத்தை அழிச்சு அவங்க அங்க இருக்கவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தானே. அவங்கள நல்வழிப்படுத்தி நம்ம தானே கொண்டு வரணும். உறுதியான இப்போ பாரு சிவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குடிப்பெருமை பேசுகிறீங்க, ஆண்ட பாரம்பரியம்னு சொல்கிறீங்க.
ஆண்ட பத குடிப்பெருமை பேசுங்கன்னு யாரை சொல்கிறாரு? நம்ம தமிழ் தேசியத்தை தான் சொல்கிறாரு. ஏன் அவங்க திராவிடர்கள் பேசலையா? அவங்கள முதல்ல கேட்காம நம்ம குடிப்பெருமை பேசவே இல்லை. நம்மள எதுக்கு கேட்கணும்? அண்ணன், நம்ம தமிழரோட குடிப்பெருமை என்னன்னு சொல்லி திருமாவுக்கு தெரியும். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கொண்டா உலகமே இருண்டு போச்சு என்று நினைப்பது போல அண்ணன் வந்து கண்ணை மூடிட்டு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரிதான். இப்போ பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்க இவருக்கு எதுவும் இல்லை. அதை வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில்னு சொல்லி கொண்டு வர முடியல இவரால். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து 200 நாளாக போராடிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட நிரந்தர வேலை வாய்ப்பு தனியாருக்கு தாரை வார்க்காமல் அரசாங்க வேலையாகவே எங்களை தொடர்ந்து பணியமர்த்துக்குன்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட எழுச்சி நாயகன் சொல்லி ஒரு பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் அவங்களுக்காக இவர் எதுவும் போராட்டமோ ஒரு வாயோ அந்த திராவிடர்களை எதிர்த்தோ இல்லை திராவிட மாடல் அரசாங்கத்தை எதிர்த்தோ எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு இவர் இது இல்லை. ஆனால் வந்து இப்போ தமிழ் மன்னர்களை பேசுறதுக்கு இப்போ என்ன காரணம் இருக்குது, என்ன தேவை இருக்குது இங்கே? இதை வந்து இவ்வளோ பேசிட்டு கடைசியாக வந்து எல்லாம் பண்ணது பெரியார் தான் ராமசாமின்னு தான் கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க. ராமசாமின்ற பேரே மாற்ற முடியாத இவங்களால அவர் தான் நம்மளுக்கு எல்லாரும் மாற்றணும்னு சொல்லி இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் திணிச்சிட்டு இருக்காங்களே. அவர் பேரை கூட மாற்ற முன் வரல. அது ஒரு சமஸ்கிருத பேர் தானே. அந்த பேரையே மாற்ற முடியல இவங்களால. ஏன் அவர் மாற்றலை? அண்ணன், நம்ம தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து பிரகதீஸ்வரர்னு ப்ரமோட் பண்றாங்க. நம்ம பழனி முருகன் கோயில சுப்பிராமணியன்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. தண்டாயுதம்னு மாத்துறாங்க. அப்படிங்கிறப்போ திருவண்ணாமலையில நம்ம பாட்டன் ஆதிப்பாட்டன் சிவனுக்கு திருவண்ணாமலை இல்ல, இனிமேல் அண்ணாமலை கிடையாது, அருணாச்சலம் மாத்துறாங்க. நம்ம திருப்பூர் அவினாசியில இருக்கக்கூடிய அவினாசி கோயில்ல வந்து லிங்கேஸ்வரர்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம தமிழ் பேரை கூட பெருங்கேடுலியப்பருங்கிற பேரை கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா முழுக்க நீங்க சொன்ன மாதிரி திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருதம் சொல்லுங்கிறப்போ இவங்க எப்படின்னா அதை எதிர்ப்பாங்க. நம்ம தமிழ் தேசியவாதிகள் நம்ம களத்துல நின்று போராடுறோம். நீங்க சொன்னீங்க 100-200 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்கன்னு. இதை கண்டுக்க கூட திருமாக்கு நேரம் கிடைக்கலையானா இவங்க எங்க இருந்து போய் சாதி ஒழிக்கிறாங்க? இதுல வந்து திருமா ஒரு கருத்து சொல்றாருன்னா சாதி ஒழிப்பு தான் எங்களோட கோட்பாடும், சாதி ஒழிப்பு தான் ஈவே ராமசாமி கோட்பாடுன்னு சொல்றாங்க. சாதி ஒழிப்பு தான் கோட்பாடுனா ராமசாமியே வர்றவங்க போறவங்க நீ என்ன சாதின்னு கேட்டுதான் பேசவே ஆரம்பிப்பாராமா. அப்படிப்பட்டவனை வச்சுட்டு நீ சாதியை ஒழிக்கிறன்னா அது எப்படிதான் இருக்கும்? அது இப்ப என்னன்னா ராஜராஜன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆரிய பேராமா, இவங்க மேலாம் அவருக்கு மதிப்பே இல்லையாமா இப்படின்னு வந்து திருமாக்கு மதிப்பே இல்லையாமா. அவங்க தான் வந்து இந்த கோயில்களை ஆதியத்தை உள்ளே கொண்டு வந்தாங்களாம், தமிழை வெளியேற்றினாங்களாமா. உலகம் ஃபுல்லாக நம்ம மன்னர்களோட கம்போடியா வரைக்கும் கொண்டு போய் பழகி இருக்குது நம்ம மன்னர்களோட வரலாறு. ஆனால் இவருக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. எதுக்காக இப்படி சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அண்ணன் திருமாவர்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆனால் திருமாவர்கள் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ணை திறந்துட்டே தூங்குறாரு. தூங்குறவனை எழுப்ப முடியும்னா தூங்குற மாதிரி நடிக்கிறோன்னு எழுப்ப முடியாது. அண்ணன் திருமாவர்கள் இப்போ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னா இப்போ நம்ம சொல்றோம் ராஜராஜன்னா அருள்மொழிவர்மன் நம்ம சொல்றோம், ராஜேந்திரன்னா மதுராந்தகன் நம்ம சொல்றோம். ஏப்பா நீ கூப்பிடல் இன்னொருத்தன் இப்போ கம்போடியால போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேடர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். யார ஷேகுவேராவை கொண்டாடுறோம். ஷேகுவேராவை நம்ம இங்க புரட்சியாளர்னு சொல்றோம். ஆனா அங்க என்ன சொல்லுவான்? கேடர்னு சொல்லுவான். மெக்சிகன் லாங்குவேஜ்ல ஒண்ணு சொல்லுவான், அமெரிக்கன் லாங்குவேஜ்ல ஒண்ணு சொல்லுவான், சீனால ஒரு மாதிரி சொல்லுவான். அப்போ வேற ஒருத்தனுக்கு ராஜேந்திரன் வருது. நம்ம பாட்டனுக்கு 60 பட்ட பேர் இருக்குன்னா 60 பட்டங்களை தூக்கி சுமந்திருக்கான். அவனை எப்படி வேணா கூப்பிடலானா? ஆனா இவன் பாருங்க, இவன் என்ன பண்ணிருக்கணும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்னு நாங்க பேசணும்னு சொன்னது இதே திரும்ப. அப்ப நீங்க மாத்திருக்கணுமா இல்லையா? இப்ப எங்க அண்ணனை நாங்க எப்படி வேணா உரிமையோட கூப்பிடுவோம். அப்ப அதே மாதிரி நம்ம பாட்டனை நம்ம தூக்கி கொண்டாடி இருக்கோம்ல. அருள்மொழி வர்மன்டா, மதுராந்தக சோழன்டா தூக்கி கொண்டாடி இருக்கணும்ல. அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து தமிழரோட குடிமுறை என்னன்னு தெரியும். ஆனா எதுக்கு அவர் முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிற 6 சீட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. தமிழரோட குடிமுறையில ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் அதைத்தான் சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆசாரின்னு சொல்லுவோம், ஆசிரியர்னு சொல்லுவோம். ஆசாரினா மர வேலை செய்யறவங்க, ஆசிரியர்னா மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறவங்க. இதுல ரெண்டுலயும் ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசு அப்படிங்கிறது. ஆசுனா தமிழ்ல குற்றம்னு பொருள். மரத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை அறிந்து 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 எடுப்பவர்
ஆசாரி. மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை அறிந்து 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 திருத்துபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர். இப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் தான். அதே போன்று ஊர்காவல் புரிந்தவங்கள காமிண்டகர்கள்னு சொல்லுவாங்கண்ணா. காமிண்டகர்கள்னா இன்னைக்கு அது மருவி கவுண்டர்களா மாறிடுச்சு. அப்போ அந்த காலத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக சொந்தங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பறையர்கள்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துபவன் பறையன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பறையர்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? நம்ம தமிழர் குடிமுறை அதுதானா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பறையனா இருக்கலாம், என் மனைவி பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா இருக்கலாம், என் மகன் மரவேலை செய்யக்கூடிய ஆசாரியா இருக்கலாம், என்னுடைய இன்னொரு மகன் ஊர்காவல் புரிகிற காமிண்டகன் கவுண்டரா இருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரே குடும்பத்திலேயே எல்லா சாதியும் வந்துடும். என் மனைவி இவன் பறையன் என்று பார்ப்பாங்களா? என் மகன் கவுண்டரா இருக்கக்கூடிய என் மகன் இவர் பறையன் என்று பார்ப்பாங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லா சாதியும் வரும்போது அதுதான் குடி ஒற்றுமை நம்ம பேசுறோம்னா தமிழும் மொழியும் இணைக்குங்கிறத நம்ம திருமாவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் கூட தெரியல, பாடம் எடுப்போம், தினமும் எடுப்போம்.